நாளைக்கு 9/1/2026 தேய்பிறை சஷ்டி வருதுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வந்து முருகப்பெருமான்கிட்ட காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முருகப்பெருமான்கிட்ட வைங்க. கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, முருகரை வேணுனா அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காம போகாது. குழந்த பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்து பாலும் பழம் எடுத்துகிட்டு விரதமாக இருந்து முருகரை வழிபாடு பண்ணுங்கள். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி விளக்கேற்றி சஷ்டி கோலம் போட்டு விளக்கேற்றி சஷ்டி கவசம் பாடியோ இல்லை கேட்டோ நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். எந்த விஷயம் நீங்கள் வந்து வேண்டி இருக்கீங்களோ அது வந்து உங்கள் மனசு உடம்பு எல்லாமே நீங்கள் வந்து அதோடைய சிந்தனையாகவே இருக்கும். எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரணும் அப்படின்ட்டு கிடைக்கும்னே சொல்லிடுங்க. அந்த கிடைக்கும்னே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கிடைக்கும். நம்மளுக்கு வீடு கிடைக்கணும், வீடு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கான எஃபெக்டும் நம்ம போடணும். அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு இந்த மன உறுதி வந்து கண்டிப்பாக வேணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக அந்த விஷயம் நம்ம அழுத்தமாக நம்ம வந்து சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது கண்டிப்பாக நிறைவேறும். முருகர்கிட்ட கேட்டு கிடைக்காமையாங்க போயிட போது. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. முருகர்கிட்ட கேட்டு கிடைக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. நியாயமான விஷயங்களை கேளுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். அது நம்மளுக்கு அது வந்து அது பெரிய விஷயம் அப்படின்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து இத்தனை வாரம் இல்லை, அதுக்காக நம்ம எத்தனை வாரம்னாலும் வெயிட் பண்ணலாம். அது கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். முருகரை உள்ளன்போடு வேண்டி உங்களோட அத்தனை பிரார்த்தனையும் முருகர் பாதத்தில் சமர்ப்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது நிறைவேறும். காத்திருந்து அது கிடைக்கிறது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பலனுன்ட்டு காத்திருந்து அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். முருகரை நாளைக்கு உள்ளன்போடு வேண்டி விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள். செவ்வரளி இருக்கு இல்லையா, அந்த மலரால் அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றுங்க. நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு.